இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயராம் ஊர்வசி லீட் ரோலில் நடித்த பரிமளா அண்ட் கோ எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஜெயராம் அண்ட் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஜெயராமோட ஒய்ஃபு ஊர்வசி, அவங்க பசங்க சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, அனந்திகா. ஜெயராமோட ரெண்டாவது பொண்ணான அனந்திகாவை சாண்டி மாஸ்டர் லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சாண்டி மாஸ்டர் அந்த ஏரியாவில் ரவுடிசம் பண்ணிட்டு ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெயராம் அண்ட் ஃபேமிலி சாண்டி மாஸ்டரை போட்டு தள்ளிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. ஜெயராமன் பரிமளான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. காமெடியில் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஊர்வசி கிட்ட பல்ல கடிக்கிற மூமெண்ட்லேயும் சரி, உண்மையாக சொன்னால் கமலஹாசன் மாதிரி காப்பாற்று அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் காமெடி நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிடில் கிளாஸை பற்றி ஃபீல் பண்ணி சொல்லுவார். அதுலேயும் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஊர்வசி சுதந்திரன்ற கேரக்டரில் சர்வசாதாரணமாக நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு கொலைகேஸ்க்காக 300 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், உங்களுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருக்கோன்னு மிஸ்கின் கிட்ட சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி லப்பர் பந்து கேரக்டரோட இன்னொரு வெர்ஷன். எந்த ஒரு விஷயத்தையும் போல்டாக அணுகிறாங்க. அது சாண்டி மாஸ்டர் மிரட்டுற சீனுன்னு சொல்லலாம். அனந்திகா சாண்டி மாஸ்டர் லவ் டார்ச்சரை வீட்டில் சொல்கிற அந்த மூமெண்ட்டும் சரி, ஒரு சில காமெடி சீன்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் லியோ படத்தோட இன்னொரு வெர்ஷன் தான் சொல்லணும். இது மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணிட்டாரு. கிருஷ்கிண்டாபுரி கேரக்டர் மாதிரி இந்த படத்துலையும் பயன்படுத்துறாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிஸ்கின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பஜ்ஜி சாப்பிட்டா தான் கேஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், ஒரு சில காமெடி சீன்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நேச்சுரலாக வருது அவருக்கு. யோகி பாபுவோட கவுண்டர் காமெடி இந்த படத்தில் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் பகவதி பெருமாள், சிங்கம்புலி, சந்தோஷ் சோபன், சென்ராயன் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். ஒரு ரவுடி மர்டர் ஆகி கிடக்குறான். ஜெயராம் அண்ட் ஃபேமிலி நம்மள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலை பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கே தெரியும் இவங்க யாரும் கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. இதை வச்சு செகண்ட் ஹாஃப்லாம் ஓட்டியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்கு கனெக்டே ஆகலை. படம் இன்டென்ஸாக நகரும்போது ஜெயராமோட அக்கா இருந்தாங்கன்னு ஃபேமிலியோட ஊருக்கு போகிறாங்க. அங்கே பேசுகிற காமெடியோ ஒர்க் ஆகலை. இன்டென்ஸான சீனும் டைல்யூட் ஆயிடுது. ஜெயராமுக்கு பில்டப் கொடுத்து இந்த கேஸை டிடெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. 2 டிடெக்டிவ் புக்கை பெறட்டுறாரு. இந்த கேஸில் எதனா கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை. என்னடா இறந்த சாண்டி மாஸ்டருக்கு ஒரு லவர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டூயட் சாங்லாம் வச்சுருக்காங்க. அந்த லவர் தான் கொண்டு இருப்பாங்களான்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் கொண்டு இருப்பாங்களான்னு சந்தேகப்படுறாங்க. இந்த படத்தில் வர ஒரு கேரக்டரும் சாண்டி மாஸ்டர் கொலை பண்ணியிருப்பாங்களான்னு சந்தேகப்பட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யார் தான் கொலை செஞ்சதா என்ன அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஒரு சில காமெடி சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாபநாசம் ரெஃபரன்ஸ் வச்சது. மிஸ்கின் ஜெயராம் ஊர்வசி காம்பினேஷனில் வர அந்த என்கொயரி சீன் 8 மணி 8:30 மணி 9 மணி இப்போ எப்போ சாப்பாடு வேணும்னு கேட்டு அதுக்கு ஆப்ஷன் வச்சது. காமெடி சீனு ரொம்ப நல்லாவே ஒர்க்காக இருந்தது. கிளைமேக்ஸில் சோஷியல் மெசேஜை ஒன்று சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. அது திணிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆர்கானிக்காக ஃபீல் கொடுக்கல. டைரக்டர் பாண்டியராஜ் தலைவன் தொலைவி வெற்றி தந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. பாபநாசம் மாதிரி த்ரில்லராகவும் அதை கலந்து காமெடியாகவும் எடுத்திருக்காரு. காமெடியும் ஒர்க் ஆகல, த்ரில்லரும் ஒர்க் ஆகல. அவருடைய முந்தைய படமான கதகளியில் ரொம்ப த்ரில்லராக கொண்டு போயிருப்பார். இந்த படம் லதாஜிக்கான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக தான் இருந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபர் ஜார்ஜ் சி வில்லியம் அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஃபாக்ஸ் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாட்டு டொமேட்டோ தக்காளி அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஆச்சா முடிஞ்சிருக்கு இந்த பரிமளா அண்ட் கோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.